மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனின் ஆட்சி விரைவில் அமைந்துவிடும். அப்படி அமைஞ்சதுன்னா முதல்ல உங்களுக்கு எலெக்ஷன் முடிச்சவனே 10,000 ரூபாய் போடுறேன்னு சொல்லியிருக்கார். அதே சமயம் முதியோர் ஓய்வூதிய திட்டம் 2,000 ரூபாயும், மகளிருக்கான ஊக்கத்தொகை 2,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. வாக்குறுதி என்னன்னா ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் ஒரு வீட்டுக்கு. அதே சமயம் 3 கேஸ் சிலிண்டர் வருஷத்துல இலவசமாக கொடுப்போம். நகை உங்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்கடன் தள்ளுபடி, 100 நாள் வேலை திட்டம் இல்லவே இல்லை. இருக்கா? இல்ல. ஆனா 150 நாளாக அந்த வேலை திட்டம் உயர்த்தி அதுக்கு ஒழுங்காக சம்பளமும் தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக செய்வதாக வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்க இந்த பகுதியில மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவங்களும் சில வாக்குறுதிகள் தர்மபுரி மாவட்டத்திற்காகவே நிறைய செய்திருக்கிறாங்க. இன்னும் செய்ய உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லா கிராமத்துக்கும் 108 ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு கிராமத்திற்கும் அனுப்பி வைத்த சின்னம் தான் மாம்பழ சின்னம். ஒரு ஊர்லயும் போன போட்டா உடனே அது மலையோ மலைப்பகுதியோ காலையில சாயங்காலம் ராத்திரி எந்த நேரமும் அது பாகுபாடு பார்க்காது. யார் போன் போட்டு கூப்பிட்டாலும் வரும். அந்த 108 ஆம்புலன்ஸை தந்த சின்னம் மாம்பழம், உயிர் காக்கும் அந்த ஆம்புலன்ஸை கொடுத்த சின்னம் மாம்பழம். அதே போல இந்த தொப்பூர் கணவாயில எத்தனை சேதங்கள் தினம் நடந்து கொண்டிருந்தது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த தொப்பூர்ல இவ்வளவு பெரிய பாக்குறீங்கல்ல, பெரிய பெரிய தூண் வச்சு மேல உயர்மட்ட மேம்பால சாலை, அதை கொண்டு வந்தவரும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அண்ணா அவர்கள் தான் டெல்லியில போய் நம்ம பாரத பிரதமர் கிட்டையும் அமைச்சர் கிட்டையும் கேட்டு 940 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பாலத்தை கொண்டு வராங்க. எதற்காக? நம்ம மக்கள்லாம் எந்த உயிர் சேதமும் ஏற்படாம, ஒரு உயிர் கூட போலாமா, ஆக்சிடென்ட்ல ஒரு உயிர் போலாமா, எவ்வளவு கொடுமை. அந்த பகுதியில வரும்போது என்கிட்ட காலையில ஒரு பெரியவர் கண்ணால தண்ணி விட்டு அழுகுறார். அவருடைய பையன் 28 வயசு, அப்படியே ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு மருமகளும் 3 குழந்தைங்களோட. இதெல்லாம் கேட்க அப்படியே மனசெல்லாம் பதைக்குது. எப்படி நடந்தது இது? ஆக்சிடென்ட், சாலை விபத்து. வேற யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. சாலை விபத்துல போயிடுறாங்க. அதெல்லாம் நடக்க கூடாது, ஒரு உயிர் கூட போக கூடாது என்பதற்காக இத்தனை சிரமப்பட்ட அந்த தொப்பூர் கணவாய்ல மேம்பாலத்தை கொண்டு வராங்க. இந்த உயர்மட்ட சாலையை கொண்டு வந்திருக்கிறாங்க. தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம் தான். எத்தனையோ தமிழ்நாட்டுல ஊர் இருக்கு, ஆனா மருத்துவ கல்லூரி கிடையாது. ஆனா தர்மபுரிக்கு மருத்துவ கல்லூரி எதற்காக கொண்டு வந்தாங்க? கிராமப்புற மக்களுக்கும் தரமான சிகிச்சை வேண்டும் இல்லையா? எல்லாம் காசு கொடுத்தா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஆனா கிராமப்புறத்துல இருக்கிற விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் காசு கொடுத்து பெரிய ட்ரீட்மெண்ட் பாத்துக்க முடியாது. அவர்களுக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்கள் அவங்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் தர்மபுரிய மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம். 108 ஆம்புலன்ஸ்ல எத்தனை குழந்தை பிறக்குது தெரியுமா? தமிழ்நாட்டுல ஆம்புலன்ஸ்ல 65,000 குழந்தைங்க பிறகுறாங்களாம். 65,000 குழந்தைங்கன்னா அந்த குழந்தைங்களும் பிழைக்குது, அதை பிரசவிக்கிற தாய்மார்களும் பிழைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அந்த ஆம்புலன்ஸ்ல யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாக்கு என்ன ஆயிருக்கும், அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியாதுல்ல. 65,000 குடும்பம் அப்ப எப்படி நிற்கதியா போயிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தந்த சின்னம் மாம்பழம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்காக உழைப்பதற்காகவே மருத்துவர் அன்புமணி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் தோழமை கட்சிகள்லாம் நாங்க காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து எங்க வெற்றி பெற செய்யுங்கள். கண்டிப்பாக பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, சிப்காட்டை கொண்டு வந்து தொழிற்சாலை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். மது ஒழிப்பு, போதை பழக்கத்தை ஒழிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்கள் பாதுகாப்பு வேணும் தானே? இப்ப எடப்பாடியார் அண்ணன் எத்தனை நல்ல திட்டங்களை கொடுத்திருக்காரு, அதை அனுபவிக்கிறதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதையும் மாம்பழ சின்னம் உறுதி செய்யும் என்று கூறிக்கொண்டு நீங்கெல்லாம் தேர்தல் அன்னைக்கு மறக்காம மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்க. நீங்க மிடிலைநாடு மக்கள் கட்சி சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக டெல்லியிலேயே போய் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மிடிலைநாடு மக்கள் கட்சியை சேர்ந்த அன்பர்களையும் தொண்டர்களையும் கூட்டிட்டு டெல்லிக்கு போய் பேசுறது மருத்துவர் அன்புமணி தான். உங்களுக்கு சர்டிபிகேட்டுக்காக எத்தனையோ முறை அவர் டெல்லிக்கு அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் போராட்டம் செய்திருக்கிறார். மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக என்னைக்கும் தோளோடு தோள் கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருங்க. மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள்.
பாசன திட்டங்களுக்கு நிறைய வச்சிருக்கிறோம்பா. நல்ல திட்டங்களை நல்ல திட்டங்களை கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கும். நீங்க வாய்ப்பு கொடுங்க. ஏற்கனவே எம்எல்ஏ நிறதத்தோட்டு தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. இன்னும் நிறைய செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். காலையில போய் ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, நம் பிள்ளைகளுக்கு கௌரவமான வேலை, குடிப்பதற்கு நல்ல தண்ணி, நம்ம சுகாதாரமாக வாழ்வதற்கு எல்லா விஷயம் நல்ல விஷயம், கௌரவமா மரியாதையா ஒழுக்கமா வாழ்வதற்கு என்ன தேவையோ அத்தனையும் நாம இந்த தேர்தல் முடிஞ்சு எடப்பாடியார் அண்ணா ஆட்சி வரும். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் உங்களோடு இருந்து இதையெல்லாம் உங்களுக்கு செய்து கொடுக்க உறுதுணையாக இருப்பார். நாங்கள்லாம் அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு, மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்கம்மா. சொன்னாங்க அவங்க ஒரு ஓட்டை கூட மாத்தி போட்டுறாதீங்க. மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க என்று கூறிக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திரநல்லூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வணக்கம். உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. காலையில இருந்து நாங்க இந்த பகுதியில இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக மகளிர் எல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். அத பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே குழந்தைங்க நல்லா வாழணும்னு தான் நம்மளுடைய ஆசையே இருக்கும். பசங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், அதே மாதிரி அவங்க ஒழுக்கமாக இருக்க வேண்டும், கௌரவமாக வாழணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரே எதிர்பார்ப்பு. இந்த பகுதியில தர்மபுரி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. சில ஊர்ல கிடையாது, ஆனா பல ஊர்ல தண்ணீருக்கு முக்கியத்துவமே கொடுக்கப்படல. தண்ணீர் பிரச்சனைய தீர்த்து விட்டாலே மாவட்டம் வளம் பெறும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் வேலை வாய்ப்பு பிரச்சனை, பசங்க படிக்கிறாங்க ஆனா வேலை இல்லை இல்லையா? அதே போல மகளிரும் இருக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஆனா பக்கத்துல ஒரே ஒரு தொழிற்சாலை கிடையாது. இங்க சிப்காட் இருக்கிறது தர்மபுரியில பெரிய இடம், அதுல ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது. தொழிற்சாலை இருந்தா அட்லீஸ்ட் நம்ம பசங்க போய் படிச்சுட்டு வேலை செய்ய போவாங்க, அதுவும் இல்ல. அதே சமயம் 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் இருந்தது. அதுவும் இந்த கடந்த ஆட்சியில ஒரு 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த 100 நாள் வேலை திட்டம் 10 நாளா குறைஞ்சு போச்சு. சில ஊர்ல 15 நாள் 20 நாள். அதற்கும் சம்பளம் ஒழுங்கா வந்து போடப்படுதில்ல. அந்த வேலை செஞ்ச சம்பளம் வருதாமா? அதுவும் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த சட்டமன்ற தேர்தல் வருகிறது, இதுல நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனுடைய ஆட்சி மறுபடி தமிழ்நாட்டுல மலர இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் பொழுது கண்டிப்பாக 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாளாக உங்களுக்கு உயர்த்தி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. 150 நாள் வேலைக்கு சம்பளமும் ஒழுங்காக கட்டப்பட்டு விடும் அப்படின்றதுதான் உறுதி. ஏன்னா டெல்லியில இருந்து இந்த வேலை திட்டத்திற்கான சம்பளம் தமிழ்நாடு அரசுக்கு வந்து விடுகிறது. இதுக்கு காசு வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கான காசு டெல்லியில இருந்து வரணும்.
நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதை கரெக்டா கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த காசு இங்க உங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்ல. அதான் இங்க உண்மையா நடக்கிற விஷயம். அந்த காசை எதுக்கு உபயோகப்படுத்துறாங்களா எதுக்குன்னே தெரியல. இங்க ஒரு தொழிற்சாலை கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது. இல்ல தண்ணி வசதி செஞ்சு கொடுத்திருந்தா பரவாயில்ல, அதுவும் கிடைக்கல. ஆனா காசு வருது, அந்த காசை உங்களுக்கும் கொடுக்கல, எங்க போகுதுன்னு தெரியல. அதனால நீங்க எல்லாம் முடிவெடுக்கணும். நீங்க இந்த முறை சட்டமன்ற தேர்தல்ல இப்ப மாம்பழ சின்னத்துல நான் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இங்க போட்டியிடுகிறேன். எனக்கு மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் அன்போட கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா, நீங்க எத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறீர்களோ அத்தனை உங்களுக்கு நலத்திட்டங்கள், மகளிருக்கான நலத்திட்டங்கள் வந்து சேரும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, எல்லாருடைய வங்கி கணக்குல 10,000 ரூபாய் உங்களுக்கு போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் ரேஷன் கார்டு பாகுபாடு கிடையாது. இவங்களுக்கு தகுதி உள்ளவங்க, அவங்க தகுதி இல்லாதவங்க, அப்படின்னா என்ன தகுதின்னு சொல்றாங்கன்னே தெரியல. எந்த மாதிரி தகுதி, யார் தகுதி? எல்லாருமே இங்க நம்ம எல்லாம் எளிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்து உழைக்கிற நம்ம சமுதாயம் தான், வேளாண் குடிமக்கள் தான். இப்ப எல்லாருமே தகுதியானவங்க. இல்ல எப்படி பாகுபாடு பாப்பாங்க தெரியல. அதனால மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணா என்ன சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் 10,000 ரூபாய், அதெல்லாம் கிடையாது. ரேஷன் கார்டு இருந்தா உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வந்துவிடும். வயசானவங்களுக்கு 2,000 அந்த முதியோர் பென்ஷன் வந்துவிடும். மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை. அதே போல கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, ரேஷன் கடையில அரிசியோட பருப்பும் எண்ணெயும் கண்டிப்பாக போடப்படும். வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், 3 சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசமாக தரப்படும். இப்படி நிறைய திட்டங்கள் உங்களுக்காகவே, மகளிருக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மகளிருக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். கஷ்டப்படுறாங்கல்ல, ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம என்னடா எப்படிடா பண்றது, எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு இதை செய்யறது, படிக்க வைக்கிறது, வேலை கொடுக்கறது, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதற்காக இந்த சிறப்பு திட்டங்களை எடப்பாடியார் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேரணும்னா இந்த பகுதியில் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் மாம்பழ சின்னம் இங்க போட்டியிடு தெரியுங்களா? நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கணும், கௌரவமான ஒரு தொழிலை கொடுக்கணும். இங்க ஏற்கனவே காலியா இருக்கிற சிப்காட்ல ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கி படித்த இளைஞர்களுக்கும் படித்த இளம்பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். குறிப்பாக மது போதை பழக்கத்தை ஒழித்து ஒழுக்கமான ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்கி நம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா? நம்ம பக்கத்து ஊரு எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தினம் பாலியல் வன்கொடுமை, வழியில போற பெண் குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க, அதை தொந்தரவு பண்ணி அதை கொண்டுட்டாங்க, இப்படி எல்லாம் நம்ம கேட்கறோம். இதெல்லாம் கேட்க கஷ்டமா இருக்கு. அப்ப பெண் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு? அதற்கு ஒரே வழி இந்த போதை பழக்கத்தையும், போதை பழக்கம்னா என்ன, அபினு கஞ்சா எல்லா இடத்துலயும் கிடைக்குது, அதையெல்லாம் ஒழிச்சு கட்டினாதான் நம்ம மக்கள், சின்ன பசங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், பெண்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கும். இதுக்காக தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ வருஷமா குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். தண்ணீர் பிரச்சனைக்காக தர்மபுரியில் ஏகப்பட்ட போராட்டங்களை செய்து தண்ணீர் திட்டங்களை கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, போதை ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து நல்ல திட்டங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மகளிருக்கு உபயோகப்படும் ஒரு முக்கியமான திட்டமான 108 ஆம்புலன்ஸை ஒவ்வொரு கிராமத்திற்கும் அனுப்பி வைத்தவர் மருத்துவர் அன்புமணி தான். பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான். நீங்க யாரும் கேட்கல எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும்னு யாராவது கேட்டிருப்பீங்களா? யாருக்குமே ஆம்புலன்ஸ் அதை பத்தி தெரியாது இல்லையா? போன் பண்ணா இலவசமாக ஆம்புலன்ஸை அனுப்பி வைக்கும் திட்டத்தை கண்டுபிடிச்சு அதை ஒரு கிராமத்திலும் செயல்படுத்தியது மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக செய்தாரு. அதே போல தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கிராமப்புற மக்களுக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை, உங்களுக்கும் சூப்பரான ஒரு சிகிச்சை கிடைக்கணும். காசு கொடுக்கறவங்களுக்கு தான் நல்ல சிகிச்சை கிடைக்கணுமா? எல்லா மக்களுக்கும் நல்ல சிகிச்சை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும் தான் தர்மபுரியில மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தாங்க. சாதாரண அரசு மருத்துவமனையா இருந்தா கொஞ்சம் தான் சிகிச்சை கிடைக்கும். அரசு மருத்துவ கல்லூரியா அது தரம் உயர்த்தினப்புறம் மிகப்பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வைத்தியம் பாக்குறாங்க. இதை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. தொப்பூர் கணவாயில ஏகப்பட்ட உயிர் சேதம் நடக்குது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மேம்பாலத்தை கேட்டு 940 கோடி ரூபாயை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கிட்ட வாங்கி இந்த மேம்பாலம் அமைக்க மருத்துவர் அன்புமணியும் உங்களுடைய அன்பு அண்ணன் எம்எல்ஏ வெங்கடேசன் அவர்களும் பாடுபட்டு தான் கொண்டு வராங்க. இதெல்லாம் எதற்காக? ஒரு உயிர் கூட
தமிழ்நாட்டுல அனாவசியமா சாலை விபத்துல போகக்கூடாது என்பதற்காக. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எலெக்ஷன் அன்னைக்கு மாம்பழ சின்னத்துக்கு ஒரு ஓட்டு கூட செதறாம உங்க குடும்பத்துல போடுங்க. ஏன்னா ஒரு ஓட்டு செதறி போச்சுன்னா கூட நம்ம பசங்க வாழ்க்கைக்கு நம்ம என்ன சொல்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். உங்க பசங்களோட தலையெழுத்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒரு ஓட்டு கூட சிதறாம மாம்பழத்துக்கு போட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளோட தலையெழுத்தை நீங்க நல்லபடியா எழுதுறீங்கன்னு அர்த்தம். மாம்பழத்துக்கு சிதறாம உங்கள் ஓட்டுகளை போடுங்க. கண்டிப்பாக நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்படும், போதை பழக்கம் ஒழிக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உறுதி செய்வோம் என்று கூறிக்கொண்டு மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம். நன்றிம்மா, நன்றி.